விளக்கப்பட்டது. And then we see the learning objectives of this lesson. Know the structure of an atom. அணுவினுடைய அமைப்பினை பற்றி அறிந்து கொள்ளல். Know the position of the subatomic particles. அடிப்படை துகள்கள் அணுவிலே அமைந்திருக்கும் நிலையினை அறிந்து கொள்ளுதல். Compare the properties of subatomic particles. அணுவினுடைய அடிப்படை துகள்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு அவற்றை ஒப்பிடுதல். Understand the term atomic number and mass number. அணு எண் மற்றும் நிறை எண்ணை புரிந்து கொள்ளுதல். Calculate the number of protons, electrons and neutrons in an atom from the symbol of given in the periodic table. தனிமங்களுடைய ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள குறி 10ஆம் வகுப்பு விரிவாக காண இருக்கக்கூடிய ஒரு விளக்கங்களை மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. And then we see the introduction. In the last chapter we studied the anything around us in matter and it is made up of molecules. The molecules are combination of atoms of different elements or the same element. Table, chair, bag, book, chalk and blackboard. In short, everything you see around are made up of atoms. Atoms are the smallest particle. They cannot be seen even though a microscope. In this lesson we are going to study about the atomic theories, subatomic particles, atomic number and mass number. நாம் காண இருக்கின்றோம். And then we see the atomic theories. அணுவினுடைய கொள்கைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். An atom is thousands times smaller than the thickest human hair. It has an average diameter of 0.000001 meter or 1 into 10 power minus 9 meter. To understand the size of an atom, now let us find what is the size of known things like pencils, red blood cells, virus and dust particles. வைரஸ் மற்றும் என்று நாம் காண்போம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பென்சிலுடைய அளவு 1 × 10⁻2 மீட்டர். ரெட் பிளட் செல்ஸ் இஸ் equal to 1 × 10⁻4 மீட்டர். வைரஸ் 1 × 10⁻6 மீட்டர். டஸ்ட் பார்ட்டிக்கல் 1 × 10⁻7 மீட்டர். Now you could imagine how a small an atom would be. இதிலிருந்து ஒரு அணு என்பது எவ்வளவு சிறியது என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். கண்டிப்பாக many scientists have studied the structure of an atom and advanced Thomson and Rutherford are given below. அணுவினுடைய அமைப்பை பற்றி அநேக அறிவியலாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு தங்கள் கொள்கைகளை வெளியிட்டுள்ளனர். டால்டன், தாம்சன், ரூதர்ஃபோர்டு ஆகியோர் கூறிய கொள்கைகள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். ஆட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி 1 × 10⁻10 மீட்டர் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி படங்கள் வாயிலாக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. And then we see the
which he called electrons. According to this theory, as the positive and negative charges are equal, the atom as a whole does not have any resultant charges. 1897ஆம் ஆண்டு ஜே தாம்சன் அணுவினை பற்றிய வேறொரு கொள்கையை வெளியிட்டார். இவர் ஒரு அணுவினை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டார். தர்பூசணியில் சிகப்பு பகுதி காணப்படுவது போல அணுவிலே நேர்மின்னூட்டம் காணப்படுகிறது. தர்பூசணியில் விதைகள் பதிந்து காணப்படுவது போல எதிர்மின்னூட்டங்கள் நேர்மின்னூட்டத்தில் பதிந்து காணப்படுகின்றன. இந்த எதிர்மின்னூட்டங்களை தாம்சன் எலக்ட்ரான்கள் என அழைத்தார். இக்கொள்கையின்படி ஒரு அணுவிலே நேர் மற்றும் எதிர்மின்னூட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுவதால் அணுவானது எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை என்ற ஒரு கொள்கையை வெளியிட்டார். Thomson's greatest contribution was to prove the existence of the negatively charged particle or electrons in an atom by back is charged small in size as compared to the empty space. தாம்சனுடைய அணுக்கொள்கையிலே சில குறைபாடுகள் இருந்தன. எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் இதற்கான ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தினார். அவர் விவரித்தார். இச்சோதனையுடைய அடிப்படையிலே ரூதர்ஃபோர்டு தனது புகழ்பெற்ற அணுக்கொள்கையை வெளியிட்டார். அவருடைய கருத்துக்கள் என்ன என்று பார்த்தோமானால், அதிக அளவிலான ஆல்ஃபா கதிர்கள் தங்கத்தகட்டினை ஊடுருவி செல்கின்றன எனில் அணுவானது பெரும்பாலும் வெற்றிடத்தை கொண்டிருக்க வேண்டும். எந்த பகுதியிலிருந்து நேர்மின்னூட்டம் பெற்ற கதிர்கள் பின்னோக்கி வந்தனவோ அப்பகுதி முழுவதும் நேர்மின் சுமை பெற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியின் அளவானது வெற்றிடத்தை ஒப்பிடும் பொழுது அளவில் மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை ரூதர்ஃபோர்டு வெளியிட்டார். ஃபாலோவிங் இதனை அடிப்படையாக கொண்டு அணு அமைப்பினை பற்றிய தமது கொள்கையினை ரூதர்ஃபோர்டு வெளியிட்டார். இக்கொள்கைக்காக அவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ரூதர்ஃபோர்டுடைய கொள்கைகள் என்னவென்று பார்ப்போமானால், the nucleus at the center of the atom has positive charge. Most of the mass of atom is concentrated in the molecules. அணுவினுடைய மையத்தில் உள்ள அணுக்கருவானது நேர்மின் சுமை கொண்டதாக உள்ளது. அணுவினுடைய பெரும்பான்மையான நிறையானது அதன் மையத்தில் அமைந்துள்ளது.
The negatively charged electrons revolved around the nucleus in specific orbits. எதிர்மின் தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. In comparison with the size of the atom, the nucleus is very small. அணுவினுடைய அளவோடு ஒப்பிடும் பொழுது அணுக்கருவானது அளவிலே மிகச் சிறியதாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார் ரூதர்ஃபோர்ட். Then the stages of discovery of the constitution charge electron Thomson's model in 19 20ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்ற கண்டுபிடிப்புகள் யாவும் அனைத்து தனிமங்களுடைய அணுக்கள் மிகச்சிறிய அணுக்கூறுகளான எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனவை என்பதை நிரூபித்தன. ஹைட்ரஜன் அணுவினுடைய எலக்ட்ரானுக்கும் கார்பன் அணுவினுடைய எலக்ட்ரானுக்கும் இடையில் எந்தவித வேறுபாடும் இல்லை. இதேபோல் அனைத்து தனிமங்களுடைய புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளன. ஒரு அணுவினை உருவாக்கும் இத்துகள்கள் அணுவினுடைய அடிப்படை துகள்கள். ஆட்டம்ஸ் ஆர் கால்டு சபாட்டாமிக் பார்ட்டிக்கல் நிரூபித்தார். இதுவே ஆட்டம் எவ்வாறு 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது, எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் என பிரிக்கப்படுகிறது. அண்ட் we see first particle proton. பார்த்தோம்னா the proton is positively charged particle and it is located at the nucleus. It is positive charge is of the same magnitude at that of electrons negative charge. புரோட்டான்கள் என்பவை அணுக்கருவில் அமைந்துள்ள நேர் மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும். இவை பெற்றுள்ள நேர் மின்னூட்டத்தினுடைய மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர் மின்னூட்டத்தினுடைய மதிப்பிற்கு சமமாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக நியூட்ரான் இஸ் இன்சைட் த நியூக்ளியஸ். த நியூட்ரான் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன், புரோட்டியம். த நியூக்ளியஸ் ஆஃப் ஆல் ஆட்டம் கண்டைன் நியூட்ரான்ஸ். Protons and neutrons are 2 types of particles in the nucleus of an atom. They are called nucleons. இவை அணுக்கருவில் அமைந்துள்ளன. நியூட்ரானுடைய எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை. ஹைட்ரஜன் அதாவது புரோட்டியம் தவிர அனைத்து அணுக்கருகளும் நியூட்ரான்களை கொண்டுள்ளன. அணுக்கருவில் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எனப்படும் 2 வகையான துகள்கள் காணப்படுகின்றன. அவை நியூக்ளியான்கள் எனும் அழைக்கப்படுகிறது. Then electron, this is negatively charged particle. Electrons revolved around the nucleus of the atom in specific orbits. The mass of an electron is negligible as compared to that of proton or neutron. Hence, the mass of an atom depends on the number of protons and neutrons in the nucleus. எலக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும். இவை ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையிலே அணுக்கருக்களை சுற்றி வருகின்றன. புரோட்டான் மற்றும் நியூட்ரான் நிறையுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு எலக்ட்ரானுடைய நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது. எனவே ஒரு அணுவினுடைய நிறையானது அணுக்கருவில் அமைந்துள்ளது. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் நிறையினை மட்டுமே சார்ந்திருக்கிறது. The total negative charge of all the electron outside the nucleus is equal to the total positive charge in the nucleus. That makes the atom electrically neutral. அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து அதற்காக ஒரு டேபிள் ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சார்ஜஸ் அண்ட் மாஸ் ஆஃப் சபாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். புரோட்டான் கண்டுபிடித்தவர் கோல்டுஸ்டீன். எலக்ட்ரான்
ஜான் ஜோசப் தாம்சன். நியூட்ரான் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். இதனுடைய சிம்பல் P, இதனுடைய சிம்பல் E, இதனுடைய சிம்பல் N. அதனுடைய சார்ஜஸ், அதனுடைய மாசஸ் என்ன என்பதை பற்றி இட் வில் பி classified, it will be completely to this table. Activity 2, look at the given diagram and answer the following questions. The positive charged particle is, இதில் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் எதுன்னு சொல்லணும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் எதுன்னு சொல்லணும், அதற்கு அடுத்தபடியாக நியூட்ரல் பார்ட்டிகல் எதுன்றதை சொல்லணும். நம்ம அதற்குண்டான ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் மாஸ் நம்பர். அணியன் மற்றும் நிறையன் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். If all the elements are made up of a same subatomic particle, how will be carbon atom differ from an ion atom? Further investigation led to the discovery that the number of protons inside the nucleus of an atom determines what elements is it. For example, if the nucleus has only one proton, then all such atoms has hydrogen atom. If there are 8 proton, then that atom is oxygen. அனைத்து தனிமங்களும் ஒரே மாதிரியான புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களால் ஆனவை எனில் எவ்வாறு ஒரு கார்பன் அணு ஒரு இரும்பு அணுவிலிருந்து மாறுபடுகிறது? தொடர்ந்து நிகழ்ந்த ஆய்வுகள் மூலம் ஒரு அணுவினுடைய உட்கருவினில் உள்ள புரோட்டான்களே அந்த தனிமம் எத்தகையது என்பதை நிர்ணயம் செய்கிறது என அறிந்தனர். எடுத்துக்காட்டாக, ஒரு அணுவினுடைய உட்கருவிலே ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அத்தகைய அணு ஹைட்ரஜன் அணுவாகும். ஒரு அணுவினுடைய உட்கருவிலே 8 புரோட்டான்கள் இருந்தால் அது ஆக்சிஜன் அணுவாகும் என்று பிரித்து அறியப்பட்டது. இப்பொழுது அதனுடைய அணியினை கொண்டு எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது. அதற்கு முன்னதாக, more to know, is the structure of an atom same as the structure of solar system? Yes, it is similar to the solar system. It has a core center called nucleus and it has a path called as orbits around the nucleus. அதாவது, ஓர் அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டு காணப்படுகிறது. அணுவும் சூரிய மண்டலம் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டுள்ளன. சூரிய மண்டலத்தைப் போலவே அணுவானது அணுக்கருவினை மையத்தில் கொண்டுள்ளது. அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதையிலே சுற்றி வருகிறது என்பது இதனுடைய விளக்கம். Then atomic number Z, the number of electrons or protons in an atom called as atomic number of the atom. It is represented by the letter Z. If you know the atomic number of atom, if you can find the number of electrons or protons in it. Look at the figure. The nucleus of the hydrogen atom has one proton around which revolves one electron. It means that the atomic number Z is 1. ஒரு அணுவிலே காணப்படக்கூடிய எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்கள் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவினுடைய அணியன் ஆகும். இது Z என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒரு அணுவினுடைய அணியன் தெரியுமானால் அவ்வணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை நம்மால் கண்டறிய இயலும். கீழே கொடுக்கப்பட்டிருக்கூடிய படங்களிலே உற்று நோக்கினால் ஹைட்ரஜன் அணுக்கருவானது ஒரே ஒரு புரோட்டானை கொண்டுள்ளது. அணுக்கருவிற்கு வெளியே ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டுமே சுற்றி வருகிறது. எனவே ஹைட்ரஜனுடைய அணு எண் Z=1 என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஹீலியம் ஆட்டம். இன் ஹீலியம் ஆட்டம் there are 2 protons in the nucleus or 2 electrons revolving the orbit around the nucleus. So the atomic number Z of the helium is 2. Look at the atomic structure of oxygen is shown in the figure. What is the atomic number என்பதை பற்றி நாம் காண வேண்டும். ஹீலியம் அணுவானது அதனுடைய அணுக்கருவிலே 2 புரோட்டான்களையும் அணுவிற்கு வெளியே 2 எலக்ட்ரான்களையும் கொண்டுள்ளது. எனவே அதனுடைய அணு எண் 2 ஆகும். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் அணுவினுடைய அமைப்பை கண்டறிந்து அதனுடைய அணு எண் என்ன என்பதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும். ட்ரை யுவர் செல்ஸ், முயற்சி செய்க. The atomic number of carbon is 6. What is the number of electron revolving in its orbit? கார்பனுடைய அணு எண் 6 எனில் அந்த அணுவானது அதனுடைய சுற்றுப்பாதையிலே எத்தனை எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தென் மாஸ் நம்பர் A ஆர் அட்டாமிக் மாஸ், நிறையன் அல்லது அணு நிறை. We have seen that the mass of an atom is concentrated in its nucleus. From this we can get the mass number A. It is equal to the sum of the number of proton P and the number of neutron N in the nucleus. ஒரு அணுவினுடைய மொத்த நிறையும் அதனுடைய அணுக்கருவில் காணப்படுகிறது என்று நாம் படித்தோம். இதிலிருந்து நாம் நிறையெண்ணை பெற முடியும். நிறையன் என்பது அணுக்கருவில் உள்ள மொத்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம்.
நிறையன் அல்லது அணுநிறை is equal to புரோட்டானுடைய எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரானுடைய எண்ணிக்கை, therefore A is equal to P plus N என அழைக்கப்படுகிறது. லித்தியம் ஆட்டம் contains 3 proton and 4 neutron. Its mass number A is equal to 3 plus 4 is equal to 7. In the sodium atom there are 11 protons and 12 neutrons, hence the mass number A is 23. 11 plus 12 is equal to 23. ஒரு லித்தியம் அணுவானது 3 புரோட்டானையும் 4 நியூட்ரானையும் கொண்டுள்ளது. எனவே அதனுடைய நிறை எண் 3 + 4 7. ஒரு சோடியம் அணுவானது 11 புரோட்டானையும் 12 நியூட்ரானையும் கொண்டுள்ளது. எனவே அதனுடைய நிறை எண் 11 + 12 23. நடுவிலே ட்ரைவர்சல்ஸ். Why the atomic number and the mass number are always whole number. ஒரு தனிமத்தினுடைய அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையில் இருந்தாலும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையும் புரோட்டானுடைய எண்ணிக்கையும் வெவ்வேறு நிறைய எண்களை பெற்றுள்ளன. அவை ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக முழு எண்களை கொண்டிருக்கும் என்பதை இங்கு சொல்லக்கூடிய பதில். ஒரு டேபிள் ஒன்று நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ் வித் தேர் அட்டாமிக் நம்பர் அண்ட் த மாஸ் நம்பர். ஹைட்ரஜனுக்கு எப்படி மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், அலுமினியம், ஆக்சிஜன், சோடியம் அதனுடைய டேபிளுக்கும் அதனுடைய அணு எண்ணையும் நிறை எண்ணையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யூ நோ ட்ரைவர்சல்ஸ். And then while writing the symbol of an atom in its atomic number and the mass number are also written. For example, the symbol of hydrogen, carbon and oxygen written as a 1H1, 6C12, 8O16 respectively. All the elements in the periodic table have the following combinations of proton and electrons and neutrons. ஒரு டேபிள் அதற்கு அடுத்தபடியாக தனிமங்களுடைய குறியீடுகளும் அவற்றை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதையும் கொடுக்கப்பட்டுள்ளது. 6C12 இருக்குன்னா 6P 6E + 6N. பெர்லியம் 4, பெர்லியம் 9, 6P 6E 4E 5N. நைட்ரஜன் 7N14, 7P 7E 7N. போரான் 5, போரான் 11, 5P 5E 6N என எழுதப்பட வேண்டும். Then isotopes. Atoms of same element have a different number of neutrons. Such atom will have the same atomic number but different mass number. This atom is called as an isotope. For example, hydrogen has 3 isotopes. There are புரோட்டியம் 1H1, டியூட்ரியம் 1H2, ட்ரிட்டியம் 1H3. அதாவது ஒரு தனிமத்தினுடைய அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையுள்ள நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம். அத்தகைய அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக ஹைட்ரஜனிடம் 3 ஐசோடோப்புகளை பெற்றுள்ளன. அவை புரோட்டியம், டியூட்டியம், ட்ரிட்டியம் என 3 கொண்டுள்ளது. தென் ஐசோபார். Atoms have the same mass number but different atomic number are called as isobar. Example, calcium 20, calcium 40, argon 18, argon 40. ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்டிருந்த அணுக்கள் ஐசோபார் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு கால்சியம் மற்றும் ஆர்கான். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேபிள், அந்த டேபிளை பற்றி நாம் முன்னரே விளக்கணும். அந்த டேபிளை மாணவர்கள் தெளிவாக கற்றறிய வேண்டும். மாணவர்களுக்கு தனியாக ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து அணுக்களுடைய அணு எண் மற்றும் நிறை எண்ணை கொடுக்கப்பட்ட முழு எண்ணாக இருப்பது ஏன் என்பதும், ஹைட்ரஜனுக்கு எவ்வாறு அணு எண் நிறை எண் இருக்க வேண்டும், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள அப்சர்வ் த டேபிள் கிவன் above the answer of the following questions. I am used for breathing. Without me you cannot live. Write my name and symbol. நான் சுவாசித்தலுக்கு பயன்படுத்துகிறேன். நான் இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியாது. எனது பெயரையும் குறியீட்டையும் எழுதுக. சுவாசிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வாயு என்ன? ஆக்சிஜன். அதனுடைய குறியீட்டையும் பெயரையும் எழுத வேண்டும். And then it is used to filling the balloons. It is a gas. Identify it. What is the mass number? இது பலூன்களில் நிரப்பப்படுகிறது. இது ஒரு வாயு. இதை அடையாளம் காண்க. இதனுடைய நிறை எண் என்ன என்பதை எழுத வேண்டும். Name the element present in banana. What is the atomic number? I am found in crackers. How many protons do I have? அதாவது பட்டாசுகளிலே பயன்படுத்துகிறேன். எத்தனை புரோட்டான்களை நான் கொண்டுள்ளேன் என்பதை எழுத வேண்டும். I am the most valuable element. Find who I am. I can you say my mass number. நான் உயர்ந்த மதிப்புமிக்க தனிமம். நான் யார் என்று கண்டுபிடி. என்னுடைய நிறை எண்ணை எழுதுக. இவை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள். தென் வேலன்சி. வேலன்சி என்பது இணைதிறன் என்று பெயர். இணைதிறன் என்பது when we shake hands
With others, we can either shake hand with one person using one hand or shake hand with two persons using both our hands. If we have more hands, we can shake hands with more persons. In the same manner, atoms can share either one electron or two electron or three electron or four electron, and some cannot share any electron. This property is called as a valency. நாம் பிறருடன் கை குலுக்கும் பொழுது நம் கையின் உதவியுடன் ஒருவருடன் கை குலுக்கலாம், அல்லது இரண்டு கைகள் உதவியுடன் இருவருடன் கை குலுக்கலாம். நமக்கு இரண்டிற்கும் மேற்பட்ட கைகள் இருந்தால் பல நபர்களுடன் கை குலுக்கலாம். இதுபோன்று சில அணுக்கள் ஒரு எலக்ட்ரானையும் சில அணுக்களையும், இரு எலக்ட்ரான்களையும் சில அணுக்களையும், மூன்று எலக்ட்ரான்கள் சில அணுக்கள், நான்கு எலக்ட்ரான்கள் பிற அணுக்களுடன் பகிரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். வேறு சில அணுக்கள் எந்த ஒரு எலக்ட்ரானையும் பகிரக்கூடிய தன்மையை பெறாமல் கூட இருக்கலாம். அணுக்களுடைய இத்தகைய பண்பிற்கு வேலன்சி என்று பெயர். Elements are their symbols with their atomic number and mass number and valency ஏற்கனவே கொடுக்க லேட்டர். ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனே அணுதிறன் எனப்படும், அதனுடைய இணைதிறன் எனப்படும். ஒரு அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைத்து வைத்திருக்க இயலும் என்பதை கொண்டு இது அளவிடப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு ஆக்சிஜன் அணு இரு ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்து நீர் மூலக்கூறுகளை உருவாக்கும். ஆக்சிஜனுடைய இணைதிறன் 2. குளோரினை பொறுத்தளவிலே அது ஒரு குளோரின் ஹைட்ரஜன் அணுவுடன் மட்டுமே இணைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருவாக்கும். எனவே குளோரினுடைய இணைதிறன் 1. இவை போலவே, when an atom of different elements combine with each other molecule compounds to formed, in this instance it is necessary to know the valency of these elements. Valencies of the sum elements are given to the table 4.4. இதே போல நமக்கு இணைதிறனுடைய எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜனுடைய இணைதிறன் 1, கார்பனுடைய இணைதிறன் 4, ஆக்சிஜனுடைய இணைதிறன் 2, சோடியத்தினுடைய இணைதிறன் 1, கால்சியத்தினுடைய இணைதிறன் 2 என்ற இந்த பேலன்ஸ்டு எலக்ட்ரானுடைய டேபிளோடு திஸ் லெசன் should be completed. அணு அமைப்பினுடைய கோட்பாட்டினுடைய பரிணாம வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இறுதியாக கூறப்பட்டுள்ளது. அவை முறையே 1803ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய முதல் முறையாக இருந்த டால்டன் தியரி, அண்ட் தென் இன் 1904 J.J. தாம்சன் தியரி, 1911 ரூதர்ஃபோர்ட் தியரி த நியூக்ளியஸ், 1913 போர் தியரி த எனர்ஜி லெவல், 1926 கோலிஞ்சர் தியரி எலக்ட்ரான் அண்ட் கிளவுட் மாடல். This lesson should be completed. Until then, we will see again the next video. Until then, thank you so much.